பிக் பாஸ்ல சாண்ட்ரா அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாண்ட்ரா இந்த வாரம் எலிமினேஷன் ஆவாங்கன்னு சொன்னீங்க. அவங்க வெளிய போயிட்டாங்க. இப்ப பார்த்தா டாஸ்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அரோரா எதிர்பார்த்த மாதிரி துஷார் அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. ஸோ எல்லா கண்டஸ்டன்ட்மே செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்கும்? ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு பிக் பாஸ் முடிய போகுது. பிக் பாஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன எதை நோக்கி நகரும்? ஸோ எல்லாருக்குமே வந்து மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இவங்க தான் டைட்டில் வாங்குவாங்க அப்படின்னு இருக்கு. அவங்க பேர நான் சொல்ல விரும்பல. உங்க வாயால சொல்லுங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா, ஆ. பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா கலையரசன் இருந்தாரு, பிரஜன் இருந்தாரு, அமித் இருந்தாரு, துஷார் இருந்தாரு. ஸோ இவங்க 4 பேர் என்ட்ரி இன்னைக்கு இருந்திருக்கு. ஸோ டாஸ்க் என்னன்னா, அதாவது ஒரு சிட் எடுத்து அதுல என்ன போட்டிருக்கோ, அது என்ன யாருக்கு பொருந்துமோ அத சொல்லலாம் அப்படிங்கிற மாரி. அண்ட் உங்களுக்கே வருதுன்னா, அத நீங்க வந்து சொல்லிக்கணும். அண்ட் எந்த சமையல மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, 2 பேர் வந்து கனியோட பேர வந்து சொன்னாங்க. சபரி அண்ட் விக்ரம். அது எதிர்பார்க்கிற விஷயம் தான். ஸோ அதே மாரி வந்து அரோராக்கு வந்து சீட் வருது. எது உங்க வீக்னஸ் அப்படிங்கும்போது, அரோராவ அழ வைக்கணும்னா ஈஸியா துஷார்ன்ற பேர சொல்லி அழ வச்சிடலாம். அப்படின்னும்போது துஷார் வந்து சொல்றாரு, "நான் வெளியில போனதுக்கு நீ காரணம் இல்ல. நீ அத நினைச்சு வருத்தப்படாத. நீ நல்லா கேம் விளையாடிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இதுக்கப்புறம் இப்ப வந்த கண்டஸ்டன்ட்ஸ், என்ட்ரி குடுத்த கண்டஸ்டன்ட்டா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரப்போறவங்களா இருக்கட்டும், யாரும் சேதுபதி கிட்ட அடி வாங்கக் கூடாதுன்ற ஒரு முடிவுல இறங்கியிருக்காங்க. ஓ! சோ இந்த வீக் வந்து கொண்டாட்டமா போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு.